வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போ சிவராத்திரி இந்த மாதம் சிவராத்திரி வருது. 15ஆந்தேதி சிவராத்திரி. இப்போ சிவராத்திரி ரொம்ப சீரியஸான சிவபூஜை செய்யக்கூடிய நாள். அதுதான் முக்கியமான எய்ம். ஆனால் மக்கள் மனசில் இப்போ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரு குருஜி விதைச்சி விட்ருக்காரு. அதெல்லாம் சரியில்லாத ஒரு இது. சிவராத்திரி சிவபூஜை தான் மெயின். நான் சைவ மடங்கள் எல்லாம் போயிருக்கேன். நாங்கள் எல்லாம் ஆள்கள் நிறைய பேர் கூடி ஒவ்வொரு ஆட்களும் ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்பேஸ் அதுக்குள்ளே உட்காந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்து பூஜை பண்ணுவாங்க. எல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் ஒரே மாதிரி அபிஷேகம் அப்படி இதெல்லாம் பண்ணி அதுதான் ஒரு சீரியஸான சிவராத்திரி. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இங்கே எல்லாம் டான்ஸ் ஆடணுன்னா சிதம்பரத்தில் தேர் ஓடிக்கிட்டு இருக்கும், பின்னாடி ஆடிக்கிட்டே வரலாம். அப்போ மக்கள் தண்ணீர் கோரி தலையில் ஊற்றுவாங்க. அது நல்ல ஆர்டருக்கு ஆசைப்படுவாங்க, அங்கே போய் ஆடலாம். சிவராத்திரிக்கு இல்லை, சிவராத்திரி சிவபூஜை தான். சரி, இந்த 4 யாமமாக பிரிக்கிறாங்க ராத்திரியை. அதில் 6 to 9 மணி, 9 to 12, 12 to 3, 3 to 6. இந்த 4 யாமங்களிலும் பூஜை செய்ய டிஃப்ரெண்ட்டான ஒரு பலங்கள் கிடைக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு யாமத்துக்கு ரிக் வேத பாடல்களை ஒலிக்க செய்து நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். 2வது யாமத்துக்கு யஜூர் வேதம் ஒலிக்க செய்து அந்த பூஜைகள் பண்ணிடலாம். அடுத்தது 3வது யாமம் சாம வேதம் பாடல். இதெல்லாம் யூடியூப்லேயே கிடைக்கும், அதை ஆன் செய்து பண்ணிடலாம். அடுத்து 4வது யாமத்தில் அதர்வண வேதம் உச்சரிக்கை வச்சு பூஜை பண்ணலாம். இதனால் முதல் யாமத்தில் பூஜை செய்ததுனால அது கர்ம வினைகள் நீங்கும். ஏன்னா கர்மா ரிட்ரஸல் அது தேவை முக்திக்கு. அதனால் அது ஃபஸ்ட்டு யாமத்தில் உள்ள பூஜைக்கு பலனாக கிடைக்கும், சிவ பூஜையின் பலன். அடுத்த 2வது யாமத்தில் அது என்ன இதுன்னு வந்தால் செல்வம் பெருகும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நற்கதிக்கு ஏதும் ஒரு குறைவில்லைன்னு படுற. மண்ணில் நல்ல வளம்னா செல்வம் பெருக்கணும். அப்போ இகபர சுகம், அதுக்கு செல்வம் கிடைக்கிறது 2வது யாமத்தில் அதுக்குள்ள பலம் கிடைக்கும். அடுத்தது சாம வேதம் பயன்படுத்தி 3வது யாமத்துக்கு வேணால் நெகட்டிவ் எனர்ஜி போகும். நெகட்டிவ் எனர்ஜியை அது விரட்டி தள்ளும். அதனுள்ள ஒரு பூஜை. அடுத்தபடியாட்டு 4வது யாமம் இருந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். அதை நீங்கள் அந்த பாவம்னா யாமத்து சோமாஸ்கந்தர் மனசில் நினச்சி பூஜை பண்ணலாம். 2வது தட்சிணாமூர்த்தி 2வது யாமத்துக்கு பண்ணலாம். 3வது லிங்கோத்பவர். 4வது ஐஸ்வர்யேஸ்வரர் சிவன் தான் எல்லாருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்குறாருன்னு உள்ள பாவனையில் கும்பிடலாம். இதில் இந்த விளக்கு தீபம் ஏற்றுறது முதல்ல டிஃப்ரெண்ட்டான. ஃபஸ்ட்டு யாமத்துக்கு நெய் விட்டு தீபம், செகண்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம், 3, 4 இலுப்பை எண்ணெய் விட்டு. இலுப்பை எண்ணெய் வெரி பவர்ஃபுல். நெய் விளக்கு ஏற்றதை விட இலுப்பை எண்ணெய்க்கு பவர் கூடுதல். அது ஏன் கூடுதல்னால் அது ஏர் பியூரிஃபையர். அது மூக்கில் அந்த ஸ்மெல் ஏறினால் நாடிகள் திறக்கும். நெய்யை விட பவர் கூடுதல் இலுப்பை எண்ணெய். அது எல்லாம் சாதாரண தமிழ்நாட்டில் கிடைக்கும், மற்ற மாநிலங்களில் கொஞ்சம் ரேராக இருக்குது. அதனால் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி சிவ பூஜை பண்ணோம். அதேமாதிரி ட்ரெஸ்ஸு நீங்கள் சிவலிங்கத்துக்கு ட்ரெஸ்ஸு மஞ்சள் ஃபஸ்ட்டு 2 அதுக்கு மஞ்சள் ட்ரெஸ், அடுத்த 2வது சிவப்பு ட்ரெஸ்ஸு வச்சு அலங்காரம் பண்ணலாம். அடுத்தது அர்ச்சனை பண்ணணுன்னா இந்த பூக்கள். ஃபஸ்ட்டு யாமத்துக்கு தாமரைப்பூ விசேஷம், செகண்ட் யாமத்துக்கு வில்வம், 3வது யாமத்துக்கு மருக்கொழுந்து, அடுத்த மற்றபடியாட்டு மல்லிகைப்பூ, அடுத்தது நந்தியாவட்டை. 4வது யாமத்துக்கு நந்தியாவட்டை யூஸ் பண்ணலாம். எல்லா பூவும் கிடைச்சா ஓகே, இல்லைன்னா வில்வத்தை எல்லா பூஜைக்கும் பயன்படுத்தலாம். வில்வம் கிடைக்கலைன்னா நொச்சி இலையும் பயன்படுத்துவாங்க. நொச்சி இலையும் 3 வில்வத்தை போல் 3 லீஃப் இருக்கும்.
அது 3ஆம் கண் நடு வர்றது மாதிரி இது பண்ணுறாங்க. பட்டு வில்வத்துக்கு உள்ள விசேஷம்னா அது திருப்பி திருப்பி பூஜை பண்ணலாம். வில்வத்தை ஒரு தடவை நொச்சி இலை ஒரு தடவை தான் பூஜைக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால் அது ஒரு விசேஷம். வில்வத்துக்கு ஆஸ்ட்ரல் பாடி பவர்ஃபுல் நொச்சியை விட. என்னால் நொச்சி இலையும் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு வந்து செரோட்டனின் இதெல்லாம் நொச்சி இலைக்கு ஸ்மெல்லு இதெல்லாம் கொண்டு வரும் பூஜை டைமில் யூஸ் பண்ணால். அடுத்தபடியாட்டு அபிஷேகம்னா முதல்ல வந்து பஞ்சகவ்ய அபிஷேகம் யாமத்துக்கு பண்ணலாம். அடுத்த யாமத்துக்கு விசேஷம் என்னாச்சுன்னா பால் தேன் இந்த வச்சு அபிஷேகம் பண்ணலாம். அடுத்தது 3வது யாமத்து தயிர் கரும்பு சாறு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பால் தயிர் கரும்பு சாறு இப்படி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு ஒவ்வொரு அபிஷேகம் செய்தால் ஒவ்வொரு பலன்னு தனியாட்ட லிஸ்ட் இருக்குது. வந்து சிவராத்திரி இது ஒரு ஆப்ஷனாட்டு வழக்கமாக இருக்கிறது. அடுத்தது நைவேத்தியம் ஆஃபர் பண்ணும்போது யாமத்துக்கு வந்து பாசி பருப்பு ஒட்டு பொங்கல் பண்ணி வைக்கலாம். 2வது யாமத்துக்கு சுண்டல், 3வது எள்ளு சாதம், அடுத்து அதில் வந்து வெண்பொங்கல் இப்படி இந்த நைவேத்தியம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பூஜைகள் மாத்திரம் நிறுத்தாமல் பூஜை முடிஞ்ச பிறகு அதுக்கு மீதி டைமில் இந்த மெடிடேஷன் கிளாஸு நான் வந்து அந்த 9, 12, 3 மணிக்கெல்லாம் ஜூம் லிங்கில் நடத்துகிறேன். தேவை உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். அப்போ தியானமும் வேணும். அதுதான் அது. 2வது வந்து இப்படி ஒரு ஆல் நைட் ப்ரேயர். இப்போ கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஆல் நைட் ப்ரேயர் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் சிவராத்திரி ஓவர் நைட் முழிச்சிருந்து பண்ணால் பிரெயினுக்கு வந்து உள்ள பிரெயின் டீடாக்ஸ் ஆகும். அது வந்து பிரெயினுக்கு ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த பூஜைகள் பண்ணியிருக்காங்க. சிவன் அருள் கிடைக்கும். 2வது வாழ்க்கையில் தேவையான செல்வங்கள் வளங்கள்லாம் பெற்று உயரலாம். சிவயோக பயிற்சிகளில் ஈடுபடலாம். தேவைக்கு தொடர்புள்ளவும். நன்றி, வணக்கம்.